தெரியலல்ல. ரொம்ப கொஞ்சம் 20 நாளைக்கு முன்னாடி அந்த பீரோலேருந்து ஏறி வழுக்கி விழுந்துருச்சு. விழுந்து உதட்டுலலாம் ரத்தம். அப்புறம் மருந்து போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மயக்கமாக இருந்துச்சு போல அதுக்கு. இது தேவையா? பேலன்ஸ் கிடைக்காம அந்த பீரோ இது வலிக்கிருச்சு அந்த பெயிண்ட்டு. கொஞ்ச நேரத்தில் தேட வச்சு மனுஷருக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி உட்காந்துருக்குது பாருங்க. ஆ, இல்லையே பட்டர்ஃப்ளை குட்டிமா. என்ன யாரையும் காணோம். பிஸி டைமும் இது, எல்லாருக்கும் பிஸி டைம் போல். தூங்குகிற டைமும் கூட எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு. ரசகுல்லா மண்டை, லட்டு குட்டி உள்ள ட்ரெஸ்க்குள்ளே தான் போய் தூங்கணுமா? ஆ, நல்ல செல்ஃபுக்குள்ளே போய் உட்காந்துக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. எப்படி களைச்சி விட்டுச்சு பாரு உள்ளே போய் உட்கார்றதுக்கு. நல்ல எசவா தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்து தூக்கம் வந்துடுச்சோ. தூக்கம் வந்துடுச்சு போல பிள்ளைக்கு, அழகு பிள்ளைக்கு தூக்கம் வந்துச்சு. அஷ்யம்மா போட்டாச்சுமா. என்னது லைக்கா? என்னதுடா? எந்திரிச்சதும் வரவா? காலையில் பார்த்தியா லைவ்? அந்த வெள்ளை பூனை டைகரை ஓட்டு மேலே விரட்டி விரட்டி போச்சு. அது கத்துது. லைக்கா? ஓகே ஓகே. இந்த இது வந்து சாப்பிடு. இவங்களுக்கு வச்சா அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு எல்லாரையும் அடிக்குது. சரி சாப்பிடு. அஷ்யம்மா இல்லைம்மா, நான் வரல. மார்னிங் வரல. லைவ் பார்த்தா பாருன்னு நான் அதை எடுத்து போட்டிருந்தேன். 5 minutes வீடியோ ஹைலைட்டு. காலில் வேற அவனுக்கு மறுபடியும் அடிபட்டுருக்கு. அஷ்யா ஓகேம்மா, செக் பண்ணுறேன். குட்டி பூனை தூங்கிடுச்சு. ஐஸ்கிரீம் கொட்டி உக்காந்துருக்கு. என்னடி காசெல்லாம் வச்சுருக்க? மகாராணி நல்லா ஜம்மு ஜம்முன்னு போய் படுப்பாங்க போல. அப்படியே பழகிட்டோம்ல நம்ம. என் செல்லக்குட்டி ஏன் அமைதியாக உட்காந்துருக்கு? செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? காலையில் அவன் அடித்ததுலேருந்து இப்படி தான் இருக்கியா? ஏன்